இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் மொத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. என்னக்கா அங்கே நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கடகடன்னு உள்ளே கூப்பிட்டு வர, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா காலில் விழுந்துடுறாங்க. அபிராமி கோவத்திலே நின்றுட்டு இருக்க அருணை வந்துட்டு பார்க்குறாங்க. அருண் வந்துட்டு அமைதியாகவே நிற்கிறாருங்க. வெம்ம தீபா சொல்கிறாங்க, அத்தை அவங்க தான் அவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்குறாங்கல்ல, இனிமேல் வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அத்தை, ப்ளீஸ் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லவுமே, நான் வந்துட்டு இனிமேல் வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருப்பேத்த, இனிமேல் இந்த மாதிரி கெட்ட புத்திக்கு என்ன போகவே போகாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு ஐஸ்வர்யா டைலாக் கூட இங்கிட்டு வந்துட்டு அபிராமி, நீ ஒன்று எனக்கு நல்ல மருமகளாக இருந்து கிழிக்க வேணாம், உன் புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி எனக்கு வேலை இருக்குது, இனிமேலாவது ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு அருணும் கிளம்பிடுறாங்க. ஐஸ்வர்யா மட்டும் அப்பாடா இந்த வீட்டுக்குள்ள ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே ரியா வர்றாங்க. அப்பாடி ஐஸ்வர்யா நீ வந்துட்டியா, நீ இல்லாமல் எனக்கு எவ்வளோ எரிச்சல் இருந்துச்சு தெரியுமா, என்கிட்ட பேசுறதுக்கு ஆளே கிடையாது, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் நான் ஒத்தையில் இருந்தேன், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்ததுமே உனக்கு ஒரு வேலை வச்சிட்டேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்ன ஹெல்ப் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கேட்குறாங்க. இல்லை நாளைக்கு தான் அத்தை மாமாவோட வெட்டிங் டே வருதுல, அதில் கார்த்தி என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, ஏதாவது பண்ணி நீ தான் வந்துட்டு காப்பாற்றணும், என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, ஐயோ இப்போ என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காத, நான் இப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், நான் ஏதாவது ஏடகுடமாக வேலை செஞ்சு என்ன மறுபடியும் இந்த 3 பேர் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நான் வந்துட்டு போகிறதுக்கு போக்கிடம் கிடையாது, என்னை ஆளை விட்டுருப்பா, கொஞ்ச நாள் வந்துட்டு நான் எந்த விஷயத்துலையும் தலையிடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு வந்துட்டு ஐஸ்வர்யா ஒதுங்கிக்கிறேன். இந்த பக்கம் என்னடா இவளை நம்பி வந்தோன்னா திடீர்னு காலவாரி விட்டுட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையே, சரி சரி அந்த கார்த்தி என்ன பிளான் வச்சிருக்கான்னு முதல்ல கண்டுபிடிப்போம், இவளை நம்புன பாரு சை அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு ரியாவோட ஹஸ்பண்டை தேடி தான் போகிறாங்க. அவங்க வந்துட்டு வீட்டு கதவு தட்டதுமே அவர் வர்றாரு. என்ன சார் என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எல்லாம் ரியா சம்மந்தமாக தான் அப்படின்னு சொன்னதுமே, அவளுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டே இல்லை சார், அவள் வந்துட்டு பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத பண பிசாசு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதுமே, அதை வந்துட்டு நீங்கள் ஆனந்த்கிட்ட சொல்லி ப்ரூவ் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி சொன்னது. ஆனந்த் சார் சொன்னால் நம்ப மாட்டுறாரு, அந்த ரியா மேலே அவ்வளோ கண்மூடித்தனமாக நம்பிக்கையில் இருக்காரு, நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியும் கேட்கலன்னா நான் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்குது, நம்ம சொன்னதை நம்பலை, ஆனால் ரியா வாயாலே எல்லா உண்மையும் சொன்னால் நம்புவார்ல அப்படின்னு சொல்ல, அவள் எப்படி சார் அவள் தலையில் அவளே மண்ணவரி போட்டுப்பாளா, அதெல்லாம் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி பிளானை சொல்ல, இதன்படி சரியாக செஞ்சால் கண்டிப்பாக அவள் மாட்டிக்கிடுதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க. சரி நான் சொல்கிற டயத்தில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. மீனாட்சியும் தீபாவும் சேர்ந்து மருதாணியெல்லாம் பிடிங்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. தீபா இதுக்கு நம்ம பேசாமல் கோனே வச்சிடலாம்ல, எதுக்கு இந்த மருதாணியை பிடிங்கி அரைச்சிக்கிட்டு இதெல்லாம் வேலை மனுக்கிட்டு வேலை தானே அப்படின்னு சொல்ல, அக்கா கோனெல்லாம் வந்துட்டு உடம்புக்கு கெடுதுக்கா, நல்லது கிடையாது, ஆனால் மருதாணி வந்துட்டு கைக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது, அதனால தான் வந்துட்டு நான் இதை ஏற்பாடு பண்ணேன், அது இல்லாமல் அத்தைக்கு இதை கையில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்செல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் அபிராமி வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா தீபாவும் மீனாட்சி நிற்கிறாங்க. உங்களை தான் தேடி வந்தேன், எங்கே போனீங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்காண்டி தான் அத்தை மருதாணி அரைச்சி கொண்டு வர போனோம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா இது நான் என்ன புது பொண்ணா, இப்போ தான் கல்யாணம் முடிக்க போகிற மாதிரி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் பையங்களும் தான் உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, போங்கத்த எங்கள் சார்பாக நாங்கள் இதெல்லாம் பண்ணி தான் தருவோம், அது மட்டும் கிடையாது உங்கள் கைக்கு இந்த மாதிரி மருதாணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனாட்சி சொல்கிறாங்க எங்களோட ஆசைக்காண்டியாவது வச்சுக்கோங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கார்த்தியோட அப்பா வந்துடுறாங்க. அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்லம்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் இவங்களோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அதான் மாமாவும் சொல்கிறாங்கல்ல வாங்கத்த அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு கூட்டு போய் கையில் மருதாணி வச்சுக்கிட்டு விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ரியா வந்து பார்க்குறாங்க. சே இந்த வயசானவங்களுக்கு அறிவே கிடையாது, இப்போ தான் என்னமோ புது பொண்ணு மாதிரி கையில் மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா வர்றாங்க. அக்கா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் வந்து வைங்க அப்படின்னு சொல்ல, வேணாம் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ஒதுங்குறாங்க. பரவாயில்ல வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஏஞ்சி போயிட்டு ஐஸ்வர்யாவை பார்க்க ஐஸ்வர்யா வந்துட்டு வச்சு விட்டுட்டு இருக்காங்க. அபிராமி அப்படியே முறைச்ச மணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக தீபா போகிறாங்க. அந்த இடத்துல ரியா நிற்கிறாங்க. பாத்தியா அத்தைக்கு என்றைக்குமே நாங்கள் 3 பேர் தான் மருமக, அது மட்டும் கிடையாது, நீ இந்த இடத்துல தான் எப்படியே சும்மா நிற்கணும், இந்த வீட்டில் இருக்க போகிற உனக்கு கடைசி நாள் இதுதான் அப்படின்னு சொல்ல, பார்த்துடலாண்டி யார் இந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்ல, என் புருஷன் ஒன்று சொன்னார்னா அதை செய்யாமல் விட மாட்டேன், கண்டிப்பாக நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த எல்லாரும் இவங்க ஒன்றா இருக்கும்போது கார்த்தியும் அருணும் வந்துட்டு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. என்னப்பா இது அப்படின்னு கேட்க, உங்களுக்கு வெட்டிங் டேக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு அவங்கவுங்க சேலையை கொடுக்க, தீபா வந்துட்டு அத்தை கொடுங்க உங்கள் சேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலையெல்லாம் பார்க்குறாங்க. சூப்பராக இருக்கத்த உங்களுக்கு இந்த சேலை கண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, மீனாட்சி கிட்ட போய் காட்டி வந்து ட்ரெஸ் கொடுக்குறாங்க. என்கிட்ட ரொம்ப சேலை இருக்குது கார்த்தி, இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாங்கிக்கோப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிராமி சொன்னதுமே மீனாட்சி வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அருண் கிட்ட எந்த அண்ணே உனக்கு உன் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க, தீபாவுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. சூப்பருங்க எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்கிட்ட இல்லாத கலர் சூப்பர் அப்படின்னு சொல்ல, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் ஸ்பெஷலாக எடுத்துருக்கீங்களா கார்த்தி அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்ல, அண்ணி எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் எடுத்திருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அடுத்து எல்லாருமே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரியா மட்டும் பார்க்குறாங்க. ரியா கிட்ட வந்துட்டு கார்த்தி வர்றாங்க. பார்த்தீங்களா இதுதான் குடும்பம், ஒழுங்காக நாளைக்கு வந்துட்டு நீங்களே அண்ணன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கிளம்பிடுங்க, இல்லைன்னா அசிங்கப்பட்டு போவீங்க அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் யார் அசிங்கப்படுறான்னு சொல்லிட்டு சவால் விட. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ